அனைவருக்கும் வணக்கம். சமூக நீதி, ஆசிரியர் பணி வாய்ப்பில் சமூக நீதி. நான் இதை மட்டும் பேச இங்கே வரவில்லை. பல பேர் நினைக்கிறார்கள் இவனுடைய பணிக்காக இங்கே பேசிக்கொண்டிருக்கிறான் என்று. நிச்சயம் அது இல்லை. என் ஆழ்மனதில் இன்னொரு கருத்து இருக்கிறது. அதில் போய் சேருகிறவர்களுக்கு போய் சேர்ந்தால் நிச்சயம் நான் மகிழ்ச்சி அடைவேன். அது என்னவென்றால், நான் பாதிக்கப்பட்டு விட்டேன், இனி ஒருவனும் பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரு சிந்தனை எனக்கு பல்லாண்டுகளாகவே இருந்து வருகிறது. ஆமாங்க, முக்கியமாக ஆசிரியர் பணிக்கு வரப்போகிறீர்களா? தனியார் பள்ளிக்கு போவதென்றால் அப்படி ஒரு முடிவு உங்களிடம் இருக்கிறது என்றால் தைரியமாக தாராளமாக நீங்கள் முடிவெடுத்து அதை படிக்கலாம். நீங்கள் ஆசிரியர் பணியை செய்யலாம். ஆனால் அங்கே என்ன வருமானம் வருகிறது என்பதெல்லாம் அது உங்களுக்கு தெரிந்த ஒன்று. அதை நீங்கள் தான் அலசி ஆராய வேண்டும். ஆனால் அரசு பள்ளியில் ஆசிரியராக வேண்டுமென்றால் நீங்கள் கொஞ்சம் யோசியுங்கள். இங்கே ஆயிரக்கணக்கான இல்லை, லட்சக்கணக்கான பேர் இங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அரசு இதுதான் வழிமுறை என்று, இதுதான் சரியான முறை என்று, இனி வரும் காலங்களிலும் இப்படிதான் நாங்கள் ஆசிரியர்களை எடுப்போம் என்று இதுவரை அறிவிக்கவில்லை. அதுதான் கொடுமையிலும் கொடுமை. அதை தான் நாங்கள் வலியுறுத்தி, என்னை பொறுத்தவரை நான் அதை தான் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். முதலில் அறிவியுங்கள், இப்படிதான் ஆசிரியர்களை நாங்கள் எடுக்கப் போகிறோம் என்பதை திட்டவட்டமாக அறிவியுங்கள். நீ வந்தால் ஒருத்தர் ஒரு மாதிரி போடுறது, அவங்க வந்தால் ஒரு மாதிரி போடுறது, இன்னொரு ஆட்சி வந்தால் அவங்க ஒரு மாதிரி போடுறது. தயவுசெய்து இதை பண்ணாதீங்க. எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விளையாடாதீங்க. எங்கள் வாழ்க்கையில் தான் விளையாட்டிங்க. இனி வரும் இளைய சமுதாயத்தினர் அவர்களுடைய வாழ்க்கையிலும் தயவுசெய்து விளையாடாதீங்க. இப்படி வந்தால் தான் உங்களுக்கு ஆசிரியர் பணி என்பதை முன்கூட்டியே தயவு செய்து சொல்லுங்கள். இந்த புரிதலை வழங்கவும் தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆகவே இதை காணும் பெற்றோர்களே, இளைய சமுதாயமே, நீங்கள் ஒரு துறையை தேர்ந்தெடுக்கும் போது மிக கவனமாக இருங்கள். என்னை போன்று நீங்களும் வேதனைப்பட வேண்டாம் என்ற ஒரே நோக்கில் இந்த காணொலியை உங்களுக்காகவே பதிவிடுகிறேன். தயவு செய்து கல்வித்துறைக்கு, அதுவும் ஆசிரியர் துறைக்கு ஆசிரியர் பணிக்கு நீங்கள் வர விரும்பினால் நீங்கள் சரியாக யோசியுங்கள். தனியார் பள்ளிக்கென்றால் தாராளமாக வரலாம். அரசு பணிக்கென்றால் யோசித்து முடிவெடுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. நன்றி, வணக்கம்.